துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகளின் விலை கிலோவுக்கு 30 ரூபாய் வரை குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விலை குறைந்ததால் முன்பை விட விற்பனையும் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டிற்கு பெரும்பாலும் கர்நாடகாவில் இருந்துதான் பருப்பு வகைகள் விற்பனைக்கு வருகின்றன. கடந்த ஆண்டு போதிய அளவில் மழை பெய்ததால் சாகுபடி அதிகரித்தது. இதன் காரணமாக பருப்பு வரத்து அதிகரித்ததால் விலையும் குறைந்து வருகிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் துவரம் பருப்பின் விலை 1 கிலோ 150 ரூபாய்க்கு மேல் விற்பனையானது. தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட துவரம் பருப்பு விலை 3 மாதங்களுக்கு முன் கிலோ 130 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது வரத்து அதிகரித்துள்ளதால் 100 முதல் 110 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போன வாரத்தில் 120 ரூபாய் இருந்துச்சு கிலோ. இந்த பருப்பு துவரம் பருப்பு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 105 ரூபாய்க்கு வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் மொத்தமாக ஜாமான் வாங்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. துவரம் பருப்பு முன்ன 120 115 இருந்தது. இன்றைக்கி வெறும் 100க்கு வந்திருக்குது. உளுந்து வந்து 125 ரூபாய்க்கு இருந்தது. இன்றைக்கி 110 ரூபாய்க்கு வந்திருக்கு. எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. துவரம் பருப்பு மட்டுமின்றி உளுந்து உள்ளிட்ட பருப்புகளின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விலை குறைந்துள்ளதால் பருப்பு வகைகள் வழக்கத்தை விட அதிக அளவில் விற்பனையாவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் 130 ரூபா இருந்துச்சு. இந்த மாதம் 105 108 இருக்குது. இப்போ ஜாமான் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க மக்கள். உளுந்தும் கம்மியாக இருக்குது, பாசிப்பருப்பு கம்மியாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு தேவையானது முன்னாடி கம்மியாக வாங்கிட்டு போனாங்க. இப்போ துவரம்பருப்பு பாசிப்பருப்புலாம் ரேட்டு கம்மியானவொன்னே சேர்த்து வாங்கிட்டு போகிறாங்க. உளுந்துலாம் இப்போ 115 ரூபா தான் இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 130 ரூபா இருந்துச்சு. பருப்பு வகைகளின் வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் அடுத்த 3 மாதங்களுக்கு இதே விலை நீடிக்கும் என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.